ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து எங்கே போகிறேன்னா கிறிஸ்மஸ் மார்க்கெட் போக போகிறோம். ஸோ எல்லோரும் வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்காக ரொம்ப தள்ளி போவாங்க அவங்க வீட்டில் இருந்து. எனக்கு வந்து வீட்டு வாசலில் அப்படி கால் எடுத்து கீழே வச்ச கிறிஸ்மஸ் மார்க்கெட். ஸோ நாங்கள் வந்து மெயின் டவுன் சென்டரில் தான் இருக்கோம். ஸோ வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட்லேயே தான் டெய்லி இருக்கோம். ஸோ அதை உங்களுக்கு காட்டணும்ல, நீங்களும் வீடியோ பார்க்கணும்ல. ஸோ உங்கள் எல்லாத்துக்காக தான் அந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் இன்றைக்கி அந்த வீடியோ தான் எடுக்க போகிறோம். என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு மேலே ஜாக்கெட் போடணும், இல்லை ரொம்ப குளிர். ஆல்ரைட், பாப்பமா கிறிஸ்மஸ் மார்க்கெட். கேமரா நம்ம கையில் வந்தாச்சு. இன்னும் ஃபுல்லாக உங்களுக்கு கிறிஸ்மஸ் மார்க்கெட் காட்ட போகிறேன். வந்து நான் என்னோடய வீட்டு வாசலில் இருக்கேன். ஓகேவா, கிறிஸ்மஸ் மார்க்கெட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அப்படி வந்து அப்படி திரும்பினா அது ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட். ஸோ எவ்வளோ பக்கத்தில் பார்த்தீங்களா. நம்ம இப்போ கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இதுதான் பான்மவுத்தோட கிறிஸ்மஸ் மார்க்கெட். இட்ஸ் வெரி ஃபேமஸ். நிறைய பேர் வேறு ஊர்லேருந்து இங்கே வருவாங்க கிறிஸ்மஸ் மார்க்கெட் பார்க்கறதுக்காக. பட் ஐ எம் வெரி லக்கி, நான் வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் பக்கத்துலேயே தான் இருக்கேன். ஸோ இது வந்து நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது. இது வந்து இந்த நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாசேஜஸ், அது வந்து ஹாட் டாக் மாதிரி தருவாங்க. அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஒரு ஆல்பைன் லாட்ஜ் பார். அண்ட் மோர் ஃபுட், லோடட் ஃப்ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்சாஸ். அண்ட் இது வந்து யோக்ஷாயர் புட்டிங்குள்ளே வந்து நிறைய ஃபில்லிங்ஸ், அதாவது பீஃப் ஃபில்லிங் ஆர் புல்ட் போக் அந்த மாதிரி ஃபில்லிங் வச்சு தருவாங்க. அண்ட் ஒரு அழகான ரெயின்டியர் ரைட் சைடில். அண்ட் த பியூட்டிஃபுல் கிறிஸ்மஸ் ட்ரீ. ஸோ அந்த ட்ரீ வந்து இப்படி போய் அப்படி வரலாம். ஸோ நடுவில் இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நான் நிறைய பேசியிருக்கேன், ஆனால் எதுவுமே கேட்கல. அதனால தான் ஐம் டூயிங் வாய்ஸ் ஓவர். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்குள்ளே இருக்க ஃபோட்டோஸ்லாம் வேறு இருக்குது. நான் அதுவும் இது கூட முடிஞ்சு ஆட் பண்ணுறேன். அண்ட் இது ரொம்ப அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து 2 சைடும் கடை இருக்குது. ஆனால் அன்றைக்கி ரொம்ப மழை, நாங்கள் போன நேரம் ரொம்ப மழையாக இருந்தது. அதனால் கடையெல்லாம் க்ளோஸ்டு. கடை ஓப்பன் ஆகி இருக்கும்போது நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதுவும் இது கூட நான் போஸ்ட் பண்ணுவேன். இது வந்து கேண்டி ஷாப். இது நம்ம ஊர்லேயே இருக்கும். லைக் 100 grams ஆஃப் கேண்டீஸ் நம்ம அசார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் தென் இது சூரோஸ் நிறைய பேர் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் லைக் அ ஸ்வீட். நம்ம சாக்லேட் சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்ணும். அது ஒரு மாதிரி அவுட் சைட் க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் முறுக்கு மாதிரி இருக்கும். ஐ மீன் லைக் த லுக் வைஸ் முறுக்கு மாதிரி இருக்கும். அண்ட் கிரெப்ஸ் அண்ட் க்ரம்பிள் ரொம்ப டேஸ்டி ஐட்டம். அந்த க்ரம்பிள் சாப்பிட்ற வீடியோவும் இருக்குது, அதுவும் இது கூட ஆட் பண்ணுறேன். நான் எல்லாமே லாஸ்ட் ஆட் பண்ணுறேன், இதுக்கு நடுவில் ஆட் பண்ணல. அண்ட் இது வந்து இதுக்கு பக்கத்தில் 2க்கும் நடுவில் இருக்க ஒரு கார்டன். திஸ் கோஸ் டு பீச். இந்த கார்டன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்ஸு. இந்த இதெல்லாம் வந்து கண்ணில் நான் பார்க்குற அழகு வந்து உங்களுக்கு வீடியோவில் வருமானு எனக்கு தெரியல. I'll try to do my level best. Christmas in Bournemouth. அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ஐஸ் ஸ்கேட்டிங். இங்கே வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் ரொம்ப ஃபேமஸ். எவ்ரி இயர் ஐஸ் ஸ்கேட்டிங் இருக்கும். இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் வந்து லண்டனில் எல்லா இடத்துலையும் கிறிஸ்மஸ் டைமில் இருக்குமான்னு கேட்டால் நோ. யூகேயில் எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு கேட்டால் நோ. ஏன்னா வந்து அதுக்குன்னு உள்ள அவ்வளோ ஸ்பேஸ் வேணும். ஸோ பான்மவுத்தில் எல்லா வருஷமும் இருக்கும், ஏன்னா அவ்வளோ ஸ்பேஸ் நிறைய இருக்கும். இது வந்து அதில் நிறைய சுவிட்சஸ் இருக்குது. நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி லைட் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிறைய லைட்ஸ், எல்லா இடத்துலையும் லைட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லைட்ஸ். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் கண்ணில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த அழகு வீடியோவில் இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஸோ இதுதான் ஐஸ் ஸ்கேட்டிங்குள்ள இடம். ஸோ முதையே நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கணும். அண்ட் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஹெல்மெட்டு, அதுக்குள்ளே ஸ்கேட் எல்லாம் தருவாங்க. புதுசாக உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பண்ணதே இல்லைன்னா அவங்க கொஞ்சமாக சொல்லி கூட தருவாங்க. பட் நமக்கு அவ்வளோ தூரம் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. பட் we can ட்ரை. எனக்கு ட்ரை பண்ணதுக்குள்ளே தைரியம் இல்லை. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு எல்லா வருஷம் இதுக்காக ஸ்பெஷலி நிறைய கூட்டம் வரும். அண்ட் இதுவும் எகெயின் அந்த மாதிரி லைட் சேஞ்சிங் தான். ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ணால் லைட் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் திஸ் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ஒரு என்ன சொல்கிறது, கிறிஸ்மஸ் ட்ரீக்கு நடுவில் நடந்து போகிற மாதிரி, அவ்வளோ கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் டெக்கரேஷன். எகெயின் லைட் சேஞ்சிங். ஸோ இதில் ஒவ்வொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போதும் அந்த லைட் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஆனால் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிற டைம் ரொம்ப மழை. பட் ஸ்டில் என்ஜாய் பண்ண தான் செஞ்சோம். பட் ஆனால் ரொம்ப மழை, வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இட்ஸ் ஓகே. ஆனால் உங்களுக்காக எதுவும் பண்ணுவேன்.
இதுக்கு நடுவில் இந்த ஒரு மரம் மட்டும் லைட்டிங் நான் சொல்லுவேன் நல்லாவே இல்லை. எனக்கு பயமாக இருந்தது பார்க்க. அது ஒரு மாதிரி இந்த ஜெண்டா அந்த மாதிரி இருந்தது. அது ஒரு மாதிரி பயமாக ஸ்கேரியாக அந்த ஒரு கீழே ஒரு ஆள் இருக்கிற மாதிரி அந்த பேய் இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் இந்த கார்டனுக்குள்ளே நடந்து போக 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 இந்த பக்கம் இது வந்து ஒரு மினி கோல்ஃப் ஏரியா. ஸோ அதையுமே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சாண்டாஸ் ஒர்க் ஷாப். ஸோ இது எப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே சாண்டாவோட அந்த இதெல்லாம் இருந்தது, வெஹிக்கிள், சாண்டா வர்ற வெஹிக்கிள் தானே. ஸோ இதில் தான் ரெயின்டியர் முன்னாடி இருக்கும். அப்போ ரெயின்டியரை பார்க்கணும்ல, இதுக்குள்ளே போனால் ரெயின்டியர் இருக்கும். அதோட வீடியோ நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த ரெயின்டியர் ரெண்டும் வந்து பாட்டு பாடும், ஃபுல்லாக அந்த ஜிங்கிள் பெல்ஸ் பாடும். அந்த மாதிரி அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இட் கீப் ஆன் மூவிங். இப்போ அந்த சாண்டா ஒர்க் ஷாப்புக்குள்ளே போய் நம்ம அந்த ரெயின்டியர் பாட்டு பாடுறதை பார்க்கலாம். ஐ திங்க் ஜிங்கிள் பெல்ஸ் பாட்டு பாடும் அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி. அண்ட் திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் கிறிஸ்மஸ் ட்ரீ. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பெரிய பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் டைமில் யூகே ஐ ஜஸ்ட் என்ஜாய். எங்கே போனாலுமே ரொம்ப அழகாக டெக்கரேட்டடாக. இவங்கள மாதிரி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணும். இந்த தம்பிக்கு பாட்டு தெரியல. இது எல்லாமே நான் சின்ன சின்ன ஷார்ட்ஸாக தான் உங்களுக்கு எடுத்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ வந்து ஐ ஹோப் யூ வில் லைக் இட். நான் ரொம்ப ட்ராக் பண்ணாமல் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் வந்து ஃபியூ கேம்ஸ் நம்ம ஊர்லேயே இருக்கிற மாதிரி அந்த அதில் அடுக்கி வச்சுருக்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு 2-3 ஷாட்டில் வின் பண்ணிங்கன்னா யூ கெட் அ டாய் அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் த சேம் திங், நம்ம ஊர்லேயும் இருக்கும். இது எங்கே போனாலும் இது மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் இருக்கும். அண்ட் நான் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணி என்னால் முடிஞ்சதில்லை. ஸோ நான் ட்ரையும் பண்ணலை. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாண்டா எக்ஸ்பிரஸ். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ட்ரெயினில் போகிறது. இட்ஸ் நைஸ். அது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அந்த சாண்டா அதில் நிறைய டெக்கரேஷன், அதுக்கு நடுவில் இந்த சாண்டா எக்ஸ்பிரஸில் போகிறது இட்ஸ் வெரி நைஸ். கிட்ஸ் ரொம்ப லவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இடங்களை. ஐ லவ் இட் டூ. ஸோ இதுதான் அந்த சாண்டா எக்ஸ்பிரஸை சுற்றி இருக்க டெக்கரேஷன். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நைட் இந்த லைட்டிங் எல்லாமே, இந்த இடம், அந்த குளிர் எல்லாத்துக்குமே ஓ மை காட் இட்ஸ் நைஸ். ரொம்ப நல்ல ஃபீலிங். மழை மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்னும் என்ஜாய் பண்ணியிருப்போம். ஆனால் நாங்கள் டெய்லி இப்படி கூட தான் குல்ஃபியை வாக்கிங் கூப்பிட்டு போவோம். அதனால் எனக்கு வந்து வாவ் புதுசாக நம்ம பார்க்குறோமே வாவ் அந்த ஃபீல் இல்லை. டெய்லி நான் பார்க்குறேன். ஒரு லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். எனக்கு பின்னாடி லைட் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் போனால் வந்து பீச்சு. அண்ட் இது வந்து எங்களோட பியூட்டிஃபுல் ஜெயின் வீல் பை த பீச். ஆக்சுவலி இது ரொம்ப ஸ்லோவாக தான் சுற்றும், ஆனால் ரொம்ப அழகான வியூ அதில் போகிறது. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி வந்து நான் எப்படி ஆகிட்டேன், எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணி வந்து தெரியுமா. கேப் போட்டுக்க வேண்டியதாக இருந்துச்சு. பிகாஸ் இட்ஸ் லைக் ரொம்ப மழை பெய்யுது. புடுக்கு மழை விழுந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் எங்களுக்கு மழை பெரிய விஷயம் இல்லை. இன்னும் அப்படியே மழை தான் ஃபுல் அண்ட் ஃபுல்.
நான் இது கூட்டம் இல்லாமல் இருக்குன்னு மண்டே ஷூட் பண்ணேன், ஆனால் பாதி கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க மழைனால. ஸோ இதோட கண்டினியூஷன் இன்னொரு நாள் காட்டுறேன். ஸோ இதில் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப வாவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்போ எல்லா வருஷம் ஒரே தான் இருக்கும். ஆனால் அது கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுங்கிறது ஒரு வைப். எல்லாரும் ஈவினிங் நல்லா ட்ரெஸ்ஸாக வருவாங்க. ஒவ்வொருத்தருமே அழகழகாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்காக தனியாக போய் அந்த ஊரில் எந்த ஊரில் ஸ்பெஷலோ அந்த ஊருக்கு போகிறது அந்த மாதிரி. இட்ஸ் நைஸ். ஒரு ஏதாவது மீல்ஸ் அதில் ஏதாவது இந்த கிரெப்ஸ் அது இதுன்னு ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு அப்படியே எதையாவது அதில் வாங்கிட்டு வருது. ஆக்சுவலி அது எக்ஸ்பென்சிவ் தான் கொஞ்சம். கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். ஃபுட் வைஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல மாட்டேன். பட் இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஷாப் வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் இருக்கிற இடத்துல தான் இருக்குது என்னோட ஷாப்பு. ஸோ எங்கள் ஷாப்புக்கு ஆப்போசிட் வந்து ஒரு சாக்ஸ் விற்கிற ஷாப் இருக்குது. ஸோ இதில் வந்து 3 பேர் ஆஃப் சாக்ஸ் வில் பி 20 pounds. 20 poundsனா 2000 ரூபா மினிமம். ஓகே, 2000 ரூபாய்க்கு 3 பேர் ஆஃப் சாக்ஸில் ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடு தான். ஆனால் இட்ஸ் நைஸ். நல்ல லைட்ஸு, நல்ல டெக்கரேஷன்ஸ், நிறைய பீப்புள், அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறது நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான் எங்களோட கிறிஸ்மஸ் மார்க்கெட். இப்போ வீட்டுக்கு போகிறேன். ரொம்ப மழை ஆகி போச்சு. நான் இன்னொரு நாள் ஷாப்பெல்லாம் ஓப்பனாக இருக்கும்போது உங்களுக்கு முடிஞ்சா எடுத்து காட்டுறேன். அப்புறம் இதுல நிறைய நாங்க வாங்கி சாப்பிட்டுருக்கோம். அதெல்லாம் நாங்க சின்ன சின்னதா பிட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை நான் இதுல ஆட் பண்றேன். ஹலோ, ஹாய். ஸோ கிறிஸ்மஸ் மார்க்கெட்டோட மிச்ச வீடியோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு சைடு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருந்தது இல்லை, அதை வந்து இப்போ காட்ட போகிறேன். இது வந்து கொஞ்சம் வந்து தமிழ் அண்ட் மலையாளம் மிக்ஸ்டாக இருக்கும் இந்த வீடியோ. பிகாஸ் ஷீ இஸ் மை பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் என்ன சொல்கிறது, யூகேல ஒரு அம்மானே சொல்லலாம். எங்கள் அம்மா இல்லாத குறைய, அதாவது யூகேல எங்கள் அம்மா இல்லாத குறைய தீர்த்து வைக்கிற ஒரு ஆள் இவங்க. ஹர் நேம் இஸ் பொன்னி அண்ட் ஷீ ஒர்க்ஸ் வித் மீ. ஸோ அவங்க மலையாளி, அதனால இந்த வீடியோ வில் பி லைக் மலையாளம் அண்ட் தமிழ் மிக்ஸ்ட். அண்ட் திஸ் வீடியோ எஸ்பெஷலி ஃபார் பொன்னி சேச்சிஸ் அம்மா. Any message for Amma? Hello, Amma. So we are going to take like rest of the Christmas market which we missed yesterday. Okay. So நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால maybe you feel the fluctuation. I'm sorry. Let's start from here. Next shop will be, sorry, it's இது வந்து ஹேட்ஸ், ஸ்கார்ஃப் எல்லாம் உள்ள ஷாப். அண்ட் திஸ் ஒன் வில் பி, இது இந்த சேச்சி சாதனம், கீ செயின், அப்புறம் குறைய ஹேங்கிங்ஸு அந்த மாதிரி. இட்ஸ் லைக் கீ செயின்ஸ் அல்லே, கீ செயின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாக்ஸ். இதுதான் நான் நேற்று சொன்னேன், 3 சாக்ஸ் 20 pounds. இதுதான் ஒன்றும் பெரிய வாவ் ஐட்டம் கிடையாது, ஆனால் லிட்டில் எக்ஸ்பென்சிவ். இது வந்து கிறிஸ்மஸ் ஹேங்கிங்ஸ் அல்ல, இது கிறிஸ்மஸ் ஹேங்கிங் அல்ல, இட் வில் பி ஃபார் ட்ரீ ஹேங்கிங்ஸ். ஓகே, இது வந்து கிறிஸ்மஸ் ஹேங்கிங்ஸ். அண்ட் இது வந்து இது கிரீக்கா ஒலிவ்ஸ். இது வந்து இது ஏது நாட்டில் டர்க்கிஷ் ஐட்டம்ஸாக நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃபட்ஜ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபட்ஜ். இது எதுவுமே எனக்கு பிடிக்காது, ஏன்னா இது ஸ்வீட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைக் கிறிஸ்மஸ் ஹேங்கிங்ஸ் அண்ட் ஸ்டஃப். இது வந்து நல்ல மனமாக இருக்கும் இந்த கடையை சுற்றி போனால், ஆரஞ்சு அது இதுன்னு வந்து ஹேங்கிங்ஸு. நெக்ஸ்ட் ஒன் வில் பி, இது வந்து நிறைய சாஸஸ் அண்ட் அதர் ஸ்டஃப்ஸ். ஓகே, அண்ட் கிராஜுவலி இப்படியே போனால் நெக்ஸ்ட் கடை வில் பி ஆக்சசரிஸ். நிறைய ஆக்சசரிஸ் அது இது எல்லாமே இருக்குது. இந்த கடை இஸ் லாட்ஸ் ஆஃப் இந்த குட்டி குட்டி திங்ஸ், இந்த ஹெட் பேண்ட் அந்த மாதிரி. இது ஸ்வெட்டர் ஷாப். இந்த ட்ரை செய்யணும். ஓகே, ஸோ இந்த நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். இது திஸ் இஸ் லைக் ஓகே, இட்ஸ் லைக் லக்ஸரி ஜெர்மன் சாக்லேட். ஒன் இஸ் enough. ஸோ இது வந்து நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு பாருங்க. அண்ட் இது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும், இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் தே ஹாவ் லைக் அ செட் ஆஃப் திங்ஸ் ஆல்சோ. என் முன்னாடி இருக்கிறதெல்லாம் சாக்லேட் தான், அந்த பாருங்க. இது வந்து வெளியே சாக்லேட், உள்ளே வந்து கைண்ட் ஆஃப் க்ரீம். இப்போ நாங்கள் வாங்கியிருக்கோம், சாப்பிட்டு காட்டுறோம் இவருக்கு. அந்த நாங்கள் வாங்கின ஐட்டத்தை வந்து நாங்கள் இப்போ ட்ரையல் பண்ண போகிறோம். சேச்சி இஸ் கோயிங் டு டு இட். நான் யூ டு இட். சேச்சிக்கு மேட்ச் ஆகும்.
ஸோ அங்கே கூட காணிக்க உள்ளே வந்து இட்ஸ் லைக் க்ரீம், அகத்து வந்து இட்ஸ் க்ரீம், புறத்து இட் இஸ் கோயிங் டு பி சாக்லேட். இது துபாய் சாக்லேட் ஃப்ளேவரான. I'm gonna try this. Very nice. வச்சு இந்த மாதிரி. ஓகே, அடுத்த கடையில் பார்ப்போம். ட்ரீ கூட இருந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ഇത് വന്ന് ഒരു ബ്രൗണി ഷോപ്പ്. ഇതിൽ പിടിച്ച ബ്രൗണി സെലക്ട് பண்ணிட்டு വേണോ ചേച്ചി കഴിക്കോ? കഴിക്കണേ മേടിച്ചോ. എനിക്ക് ഒരു സ്പൂണോ 2 സ്പൂണോ അത്രേ ഉള്ളൂ. അതെ, ഇത് വന്ന് റം, നിറയെ കൈൻഡ് ഓഫ് റം, ബനാന റം, സോൾട്ടഡ് കാരമൽ റം. വേണോ ഒരു ഷോട്ട്? ആ കുറെ ഇത് ജിഞ്ചർ, ഇതും അതുപോലത്തെ സാധനം അല്ലേ? സോറി. ഇത് വന്ന് നിറയെ കൈൻഡ്സ് ഓഫ് ചീസ്. Next one is best of Bournemouth. What is it? Brownie, cookies, எல்லாம் சேர்ந்து உள்ள ஐட்டம். And அடுத்தது is cookies. இன்னைக்கு எல்லா ஷாப்பும் ஓப்பன். ഇത് നാനയുടെ കുക്കി, ഇത്ര വലിയ കുക്കി. ഒരു മനസ്സാച്ചില്ലയുടെ ഒരു കുക്കി എത്ര പേര് തിന്നും? ഇത് സോക്സ്, ഇത് സോക്സ്, ഗ്ലൗസ്. அடுத்தது வந்து இந்த விண்டருக்கு போடுற ட்ரெஸ். Merry Christmas everyone. இது ஒரு கிரம்பிள் வாங்க போகிறோம். கிரப்ஸ் அண்ட் கிரம்பிள்ஸ் இருக்குது, அதில் நாங்கள் கிரம்பிள் வாங்க போகிறோம் வித் டார்க் செரி அண்ட் ஆல் கிரம்பிள். ஓகே, ஸோ இதில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ செட் பண்ணுவாங்க, நம்ம பார்க்கலாம். இது பண்ண பண்ணுறா பாருங்கள். இதுதான் டார்க் செரி. நான் ஆர்டர் பண்ண டார்க் செரி தான். அதை ஃபில் பண்ணுறா. இது வந்து அந்த கிரம்பிள் ரொம்ப வெயில். கிரம்பிள் வந்து ஐ திங்க் பிஸ்கட் கிரம்பிள் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கஷ்டம். இல்லை, ஆவி அடிக்குது உள்ள, சூடு, அதனால் கொஞ்சம் வீடியோவில் கம்மியாக தெரியுது. பட் இட்ஸ் ஓகே, நான் வெளியே வந்து உங்களுக்கு ஃபுல் ப்ராடக்ட் காட்டுறேன். இது வந்து சினமன் சுகர். இதுதான் அந்த கிரம்பிள். நான் வந்து சாப்பிடுவேன். ரொம்ப நல்லா இருக்கு. மைல்டு ஸ்வீட், சூப்பராக இருக்குது. கீழே உள்ள செடி எப்படி இருக்குன்னு தெரியல, அது டேஸ்ட் பார்க்கலாம். செடி சரியான டேஸ்ட்டு. இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கிறிஸ்மஸ் மார்க்கெட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். See you soon.